இந்த வீடியோல கேன்வா டூல்னா என்ன, கேன்வா டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு போஸ்டர் கிரியேட் பண்றது, ChatGPT யூஸ் பண்ணி எப்படி நமக்கு தேவையான கண்டென்ட்டை நம்மளே எடுக்கிறது, தென் கண்டென்ட் கிரியேஷன் யூஸ் பண்ணி எப்படி சோஷியல் மீடியால மணி ஏர்ன் பண்றதுன்னு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப மெயினான இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கண்டென்ட் கிரியேஷன் யூசிங் ஏஐ. இப்போ கொஞ்சம் முன்னாடி இருக்க டைம்ல எல்லாம் போனா கண்டென்ட் கிரியேஷன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து தனியா ஒரு கிராஃபிக் டிசைனர் வேணும். கிராஃபிக் டிசைனர் கிட்ட வந்து நம்ம மார்க்கெட்டர் என்ன பண்ணுவாருன்னா வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் வைப்பாரு. எனக்கு வந்து இந்த தீபாவளி வருது. ஸோ எனக்கு வந்து ஒரு 30% ஆஃப்ல வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் ஏட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு போஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வைப்பாங்க. கிராஃபிக் டிசைனர் என்ன பண்ணுவாரு, ஒரு 5 days டைம் எடுத்துட்டு அந்த கிராஃபிக் பொறுமையா டிசைன் பண்ணிட்டு அதை வந்து நம்ம திரும்ப மார்க்கெட்டர் கிட்ட கொடுப்பாரு. மார்க்கெட்டர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, ஓகே இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்ஸ்லாம் வேணும். ஸோ அந்த கண்டென்ட்காக வந்து அங்க ஒரு கண்டென்ட் ரைட்டர் இருப்பாரு, இல்ல காப்பி ரைட்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து திரும்ப வந்து ஒரு ரெக்கமெண்ட் வைப்பாங்க, இதுக்கான இன்ஸ்டாகிராம் கேப்ஷன், இதுக்கான ஃபேஸ்புக் கேப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு 2 days எடுத்து ரைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு போஸ்ட் வந்து ரெடி ஆகிறதுக்கே வந்து இட் டேக்ஸ் அப் டு 7 days. இது எப்போ இன் தி ப்ரீவியஸ் பீரியட், ஒரு 2021 அல்லனா 20 அந்த அதுக்கு முன்னாடி இருக்க அந்த ரேஞ்சில் சொல்லுவோம். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டரே வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ண முடியும், ஒரு வீடியோ மேக் பண்ண முடியும், அதுக்கான கேப்ஷன்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மார்க்கெட்டரே எடுத்து மார்க்கெட்டரே ரைட் பண்ணி அதை பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ பெரிய கம்பெனிஸ் நீங்க போனா கூட இதுக்கு தனித்தனியா ஆள் கிடையாது. ஓகேங்களா? தனித்தனியா ஆள் இருந்தாலும் வந்து they are doing different works. மார்க்கெட்டருக்கு வந்து எதனா ஒரு தேவைப்படுறது அப்படின்னா they are itself making that. ஸோ அதுக்கு இருக்கிற மாதிரி நீங்களும் அடாப்ட் ஆகணும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்றீங்க அப்படின்னா யூ கோயிங் டு ஓன் தி மார்க்கெட்டிங் தட். அந்த பிராண்டோட மார்க்கெட்டிங் நீங்க ஓன் பண்ண போறீங்க. அப்போ நீங்க வந்து இந்த விஷயம் எனக்கு வந்து இன்னொரு ஆள் தேவை, இந்த விஷயத்துக்கு இன்னொரு ஆள் தேவைன்னா they can go with any other persons. கரெக்டா? இப்போ என்னோட கம்பெனி நான் ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு உங்களுக்கு கேட்குறேன். பட் உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் சின்னதா ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ண கூட உங்களுக்கு தெரியாது, ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து ரைட் பண்ண தெரியாது அப்படின்னா ஒரு மார்க்கெட்டரை மட்டும் நான் எதுக்கு ஹையர் பண்ணணும்? இது தெரிஞ்ச எல்லாரும் ஒரு ஏஜென்சியோ இல்லைன்னா இது தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரீலான்சரோ நான் ஹையர் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஃப்ரீலான்சரா உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து மார்க்கெட்டிங் தவிர்த்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான கிராஃபிக் டிசைனிங் தெரியணும், கொஞ்சம் பேசிக்கான கண்டென்ட் ரைட்டிங் தெரியணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து ஒரு ஃப்ரீலான்சரா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சரா நீங்க சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் ஆல்சோ வந்து நம்ம வந்து இப்ப இருக்க ஏஐ டூல்ஸ் மூலமா என்னென்ன ஜென்ரேட் பண்ண முடியும், ஸோ அதுக்கான வேஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து முக்கியமா என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் பத்தி கத்துக்க போறோம். கேன்வானா என்ன ஆக்சுவலின்னா, கேன்வா வந்து ஒரு டிசைனிங் டூல். ஓகேங்களா? இந்த அடோப் போட்டோஷாப் ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க பழைய டூல்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அங்கெல்லாம் என்னன்னா நீங்க மேனுவலா டிசைன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அங்கேயும் ஏஐ வந்துருச்சு, டிசைனிங் ஆட்டோமேட்டிக்லி நவ். பட் அது மாதிரி இல்லாம கேன்வா வந்து எப்படிப்பட்ட டூல் அப்படின்னா, அங்க வந்து ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதாச்சும் அங்க வந்து ஆல்ரெடி டிசைன்ஸ் இருக்கும். நீங்க வந்து அந்த டிசைன்ஸை வந்து ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணி உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்க போறீங்க. ஒரு பிகினரா ஒரு கேன்வா யூஸ் பண்றதா இருந்தா இந்த யூஸ் தான் அங்க. ஓகேங்களா? ஸோ கேன்வா டூலை எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட கூகுள் போங்க. சப்போஸ் நீங்க இப்போ வரைக்குமே நீங்க மொபைல் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இன்னும் கூட நீங்க லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணல இந்த பூட் கேம்ப்ல அப்படின்னா, மொபைல்ஸ் தான் இருக்கு அப்படின்னா உங்க மொபைல்ல வந்து பிளே ஸ்டோர் போயிட்டு இல்லைன்னா ஆப் ஸ்டோர் போயிட்டு கேன்வான்னு ஒரு ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, ஸோ கேன்வான்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. canva.com அப்படின்னு சொல்லிட்டு போனா யூ வில் கெட் அ டேஷ்போர்ட் லைக் திஸ். இந்த டேஷ்போர்டுக்கு வந்து நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். மேலே வந்து லாகின் சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை சைன் அப். நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி வரதா இருந்தால் சைன் அப் அப்படி ஆப்ஷன் இருக்கும். கூகுள் வழியாக நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது பண்ணிடுங்க. யூ கேன் வெதர் யூஸ் மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த மொபைல் ஆப் வந்து நல்லா தான் இருக்கும். பட் என்னன்னா வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு. அதில் இதுவே லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த கேன்வாவோட டேஷ்போர்டோட ஃபர்ஸ்ட் லுக். இப்படிதான் இருக்கும் அது. ஸோ இந்த கேன்வா மூலமா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணலாம், ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணலாம், அந்த பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுவே பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், போஸ்டர்ஸ் பண்ணலாம், கேலண்டர்ஸ் மேக் பண்ணலாம், பிஸ்னஸ் கார்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ், இந்த டிசைன்லாம் வந்து இந்த கேன்வா டூல்லே பண்ணலாம், அண்ட் லோகோஸ் கூட பண்ணலாம். இது தவிர்த்து இதுல நிறைய இருக்கு. ஜஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து வீடியோஸ் கூட நீங்க மேக் பண்ணலாம்,
அண்ட் டிஷர்ட்ஸ், மாக்அப்ஸ். ஸோ இதுமே வந்து நிறைய விஷயம், சின்ன சின்ன ஒரு ஸ்மால் வெப்சைட் கூட நீங்கள் கேன்வால கிரியேட் பண்ணலாம். பட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது சரியான லே அவுட்டும் வராது. பட் கேன்வால வந்து வெப்சைட் டிசைன் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கேன்வா வந்து ஒரு டிசைனிங் டூல். ஸோ நம்ம என்ன ப்ரோ இதில் பண்ண போறோம் அப்படின்னா, லெட்ஸ் கோ டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் கேன்வால வந்து எப்படி வந்து ஒரு டிசைனை வந்து மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ நீங்க கேன்வா லாகின் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். தெரியலன்னா யூ கேன் கம் இன் டு சாட் பாக்ஸ். ப்ரோ இது எப்படின்னு தெரியல, லாகின் பண்ணிட்டேன் நானே, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் ஒன்று பண்ண போறோம், போஸ்டர் ஒன்று பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேன்வா வந்து இங்க ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸ்ல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்ன போஸ்டர் வேணுமோ அந்த போஸ்டர், அந்த வேர்ட் அப்படியே டைப் பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு டென்டல் கிளினிக்கோட ஒரு போஸ்டர் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், டென்டல் கிளினிக் அப்படின்னு அடிக்கிறேன். இங்க சர்ச்னு வந்து பாத்தீங்களா, இங்க டென்டல் கிளினிக்னு கொடுத்துருங்க. சஜஷன்ஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா அந்த டென்டல் கிளினிக் சம்பந்தமா இருக்க கேன்வால இருக்க எல்லா டெம்ப்ளேட்ஸும் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இதுல வந்து பெய்டு, ப்ரீமியம், எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய, ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஃப்ரீன்னு சொல்லிட்டு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க கேன்வாவோட ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா ஃப்ரீன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ நீங்க அது மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த டெம்ப்ளேட் வந்து நான் எடுக்க போறேன். இந்த டெம்ப்ளேட் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ண போறேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுமே ஒரு டிசைன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஓகே, டிசைன் விண்டோ வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இதுல வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ண போறீங்க. அது எப்படி பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த டிசைனோட நேம். ஏன்னா வந்து நீங்க டிசைன் பண்றது வந்து நீங்க பண்ணிடலாம், பட் திரும்ப நீங்க தேடும் போது உங்களுக்கு ஒரு நேம் போட்டா நீங்க தேடணும். ஸோ உங்க சர்ச்சுக்கு ஈஸியா இருக்க ஃபர்ஸ்ட் நேமை மாத்திருங்க. மேல இருக்க டிசைன் நேம் மாத்திருங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டென்டல் கிளினிக் அப்படின்னு போட்டுட்டு இன்னைக்கான டேட் நான் போட்டுக்க போறேன். ஸோ எனக்கு வந்து இன்னும் சர்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுனால. ஸோ இங்க என்ன நான் பார்த்த போறேன் அப்படின்னா, ஐ திங்க் டென்டல் கிளினிக் த பெஸ்ட், டென்டல் கிளினிக் பெஸ்ட் ஜாக்கெட்டா அப்படின்னு போட்டுருக்கு. நான் இங்க வந்து இங்க சென்னைன்னு நான் போட்டுக்க போறேன். ஒரு சென்னையில இருக்க ஒரு சின்ன ஏரியா நான் போட்டுக்க போறேன். இங்க போட்டு ஆர் சர்வீசஸ், டீத் ஒயிட்னிங் பண்றோம், டென்டல் கிளீனிங் பண்றோம், லேசர் ட்ரீட்மெண்ட், டென்டல் இம்ப்ளான்ஸ், டூத் ஃபில்லிங். ஸோ இதெல்லாம் நான் சும்மா பண்றமே நான் இது பண்ணிக்கிறேன். இங்க 20% ஆஃப் போல, நான் 50% ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான். ஸோ கான்டாக்ட் அஸ் வந்து இங்க நான் ஜஸ்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போறேன். அண்ட் இங்க வந்து இமெயில் ஐடி கொடுத்துக்க போறேன், சும்மா ஒரு டென்டல். ஸோ இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் மாதிரி வந்துடும். இந்த வேர்ட்ல எல்லாம் நீங்க ஜஸ்ட் டெக்ஸ்ட் மாத்திங்க பாத்தீங்களா, வேர்ட் டாக்குமெண்ட்ல எல்லாம். ஸோ அதுமே மாத்தலாம், ரொம்ப ஈஸி. த பெஸ்ட் டென்டல் கிளினிக் இன் அண்ணா நகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு, ஓகே எனக்கு இந்த போஸ்டர் ஃபைனா இருக்கு, இதை வந்து நான் என்னோட சோசியல் மீடியால போட்டுக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க கீழே பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஃபைல் டைப் வந்து எந்த ஃபைல் டைப் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு இதுல இருக்க ஃபைல் டைப் என்னன்னா, ஜேபேக்கா டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிஎன்ஜியா டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் வீடியோஸ் அந்த MP4 டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பிஎன்ஜி, ஏன்னா ஹை குவாலிட்டியில வந்து பிஎன்ஜிஸ் தான் இருக்கும், ஜேபேக்கோட பிஎன்ஜிஸ் ஹை குவாலிட்டியில இருக்கும்னு சொல்லிட்டு பிஎன்ஜின்னு கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு. ஓகே, எனக்கு வந்து இப்போ வந்து இந்த போஸ்டர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது வந்து என்னோட டென்டல் கிளினிக், சப்போஸ் நான் அதை நான் பண்றேன், பிசினஸ் பண்றேன் அப்படின்னா அந்த இதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து கேன்வால வந்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்ஸ். ஸோ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்டர்னேஷன்ஸ் தான் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்து எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். உங்க லெஃப்ட் போர்ட்ல வந்து எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் மொபைல்ல யூஸ் பண்ணீங்கன்னா கீழே வந்து எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. எனக்கு வந்து இது வந்து ஐ திங்க் அவங்களோட லோகோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லோகோக்கு பதிலாக இங்க வேற எதுனா ஒரு கிராஃபிக்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா, இந்த லோகோ கிளிக் பண்ணிட்டு டெலீட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டெலீட் கொடுத்துட போறேன். ஸோ இங்க வந்து ஃப்ரீ ஸ்பேஸா இருக்கு. ஸோ இங்க வந்து நான் எதனா ஒன்று கொடுக்கணும். ஸோ அதனால நான் வந்து எதனா ஒரு எலிமெண்ட் வந்து சர்ச் பண்ணணும்.
அதாச்சும் எதுனா ஒரு ஸ்டிக்கர்ஸோ கிராஃபிக்ஸோ எதுனா ஒன்று சர்ச் பண்ணணும். அப்போ வந்து நீங்க என்ன சர்ச் பண்ணணுமோ அதை வந்து இங்க எலிமெண்ட்ஸ்குள்ள போயிட்டு சர்ச் எலிமெண்ட்ஸ்ல வந்து கொடுத்துருங்க. நான் வந்து சும்மா டென்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறேன். இங்க கிராஃபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் வருது. இங்க பாருங்க, இதுல வந்து நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணிருந்தா அந்த வெர்ஷன் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறதுனால என்னால எதுவுமே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது நல்லா இருக்கு. ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ண உடனே என்னோட டிசைன்குள்ள வந்துடும். டிசைன்குள்ள வந்துக்கிறப்போ அதை ஜஸ்ட் ரீசைஸ் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணா உங்களால ரீசைஸ் பண்ண முடியும். பண்ணிட்டு எங்க அதை நீங்க பிளேஸ் பண்ணுமோ பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நான் எனக்கு இந்த ஃபாண்ட் பிடிக்கல அப்படின்னா யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் தி ஃபாண்ட் ஹியர். ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க டாப் போர்டில் வந்தீங்கன்னா இங்க ஃபாண்ட்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் மேக் தட். ஸோ உங்களுக்கு ஏற்ற ஃபாண்ட்ஸ் ஆர் உங்க பிஸ்னஸஸ் ஆர் உங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபாண்ட்ஸ் வந்து செட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்க மேக் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் புட் அப் தட். ஓகே, ஸோ இது வந்து கேன்வால வந்து பேசிக்ஸா இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இதுல வந்து வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஓகே இன்னும் கொஞ்சம் நம்ம என்னென்ன பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஷேரிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஷேரிங் ஆப்ஷன் அப்படின்னா இந்த ஷேர் திரும்ப நம்ம டவுன்லோட் பண்றதுக்காக ஷேர்னு கொடுப்போம் பாத்தீங்களா, அந்த ஷேரை கிளிக் பண்ணிட்டு இங்க கொலாபரேஷன் லிங்க் இருக்கும். இந்த கொலாபரேஷன் லிங்க் காப்பின்னு கொடுத்துக்கோங்க. இங்க வந்து ஒன்லி யூ கேன் அக்சஸ் பதிலா எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எப்படி நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல ஷேர் பண்ணுவோமோ, கூகுள் ஷீட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோமோ அது மாதிரி வந்து கொடுத்துட்டு காப்பி லிங்க்னு கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா இதே டிசைன் வந்து ஷேர் பண்ணணும், இல்லைன்னா வந்து உங்க ஓனருக்கு ஷேர் பண்ணணும், உங்க கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இப்படி ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து எதனா இல்ல இது பிரச்சனையா இருக்கு இது வந்து மாத்தலாம் அப்படின்னா அவங்க இதுலயே பார்த்து மாத்திக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த ஷேர். இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூ கேன் ஆல்சோ மேக் தட். ஸோ இதில் வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த இமேஜ் இருக்கு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் தட் அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண போறேன் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் பண்ணுங்க. எலிமெண்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைன்னா ஃபோட்டோஸ் இங்கேயே காட்டும். ஃபோட்டோஸ்ன்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து டென்டலுக்காக தான் நீங்க டிசைன் பண்ணீங்க, ஸோ திரும்பவும் வந்து டென்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். வேற என்ன பெட்டரான போட்டோஸ் உங்களுக்கு கிடைக்குது, ஓகே ஐ ஃபீல் திஸ் ஒன் இஸ் பெட்டர். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா அப்படியே இதை ட்ராக் பண்ணிட்டு இங்க வந்து ட்ரா பண்ணிக்க போறேன். ட்ரா பண்ணிட்டு இது உள்ளே நான் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இதை ரீசைஸ் பண்ணிட்டு இந்த இமேஜ் எடிட் இமேஜ்னு சொல்லிட்டு மேல இருக்கும். மேல வந்து டாப் லேபிள்ல வந்து எடிட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன்ல வந்து நீங்க பேக்ரவுண்ட்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் வரும். பட் ஃப்ரீ வெர்ஷன்ல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபில்டர்ஸ் நீங்க மாத்திக்கலாம். இது பெருசா யூஸ் பண்ண போறது கிடையாது, ஏன்னா நம்ம போட்டோஸ்க்கே நம்ம ஃபில்டர்ஸ்லாம் இப்போ போடுறது கிடையாது. இருந்தாலும் ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் தட். ஸோ இதுமே வந்து டியூவல் டோனு பிளர் ஆக்குறது, ஸோ இந்த விஷயம் வந்து நீங்க ஃப்ரீ வெர்ஷன் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து இமேஜ் எடிட்டிங்கான ஜஸ்ட் கேன்வால இருக்க ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து எலிமெண்ட்ஸை வந்து பொசிஷன் பண்றது அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த டென்டல் கிளினிக்னு இருக்கு, இது வந்து இதை வந்து நான் சென்டருக்கு நான் எடுத்துட்டு வரணும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நான் எது சென்டர்னு எனக்கு தெரியல, அரல்ஸ் வந்து இது குவிக்கா பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டென்டல் கிளினிக் கிளிக் பண்ணிட்டு மேல திரும்ப டாப் லேபிள் வந்துருங்க. டாப் லேபிள்ல வந்து பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பொசிஷன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எந்த பொசிஷன்ல இருக்கணும், மிடில் இருக்கணுமா, ஆர்எல்ஸ் வந்து சாரி மிடில் இருக்கணுமா, சென்டர்ல இருக்கணுமா, ரைட்ல இருக்கணுமா, லெஃப்ட். ஸோ இதுமே வந்து நீங்க அந்த எலிமெண்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து லேயரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லேயரிங்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த 50% வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் வந்து இருக்கு. இந்த 50% வந்து இந்த சர்க்கிள் முன்னாடி தான் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இதை நான் பின்னாடி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த எலிமெண்ட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்ததுக்கு அப்புறம் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க வந்து சென்ட் பேக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சென்ட் பேக்வர்ட் கொடுங்க. ஸோ ஜஸ்ட் பின்னாடி போயிடும், இது வந்து முன்னாடியே வந்துடும். ஸோ ஆர்எல்ஸ் நீங்க வந்து இந்த இது முன்னாடியே பண்ணிட்டீங்க, இந்த போட்டோ வந்து முன்னாடியே பண்ணிட்டீங்க, பட் இந்த டிசைன்ஸ் தான் முன்னாடி வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு லேயர் கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க.
ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிசைன்லாம் ஹைலைட்டா தெரியணும் அப்படின்னோ அதெல்லாம் வந்து முன்னாடி வந்துடும். இதெல்லாம் வந்து பின்னாடி போயிடும். ஸோ நீங்க லேயரிங் வந்து இப்படிதான் பண்ணணும். ஓகே. ஸோ சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ரவுண்ட் ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு. நான் எதுனா இங்க டிசைன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சர்க்கிள் வந்து அஃபெக்ட் ஆயிடக்கூடாது, சேஞ்ச் ஆயிடக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாக்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும். இந்த லாக் ஃபீச்சர் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் மட்டும் லாக் ஆயிடும். ஸோ இந்த எலிமெண்ட் வந்து நீங்க எடிட் பண்ண முடியாது, ஜஸ்ட் சேஞ்ச் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. மற்ற எல்லாமே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்டா வந்து இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட்ல வந்து என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ரொம்ப ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஒரு எலிமெண்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிள் வந்து இருக்கு. ஸோ நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது இது மாறிடக்கூடாது அப்படின்னா, நான் இந்த எலிமெண்ட் கொடுத்துட்டு நான் லாக் கொடுத்துக்கலாம். லாக் கொடுக்கும்போது நான் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, மற்ற எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க அன்லாக் பண்ணா சேம் அந்த எலிமெண்ட் கிளிக் பண்ணா லாக் சிம்பிள் இருக்கும், அதில் கொடுத்தீங்கன்னா அன்லாக் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்கும். குரூப்பிங்னா என்னன்னா வந்து, இப்போ ஒரு பர்டிகுலர் இந்த 1 2 3 4 5 5 ஃபீச்சர்ஸ் 5 சர்வீசஸ் இருக்கு. இந்த 5 சர்வீஸுமே வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு குரூப்பா எடுத்துட்டு ஐம் கோயிங் டு பிளேஸ் இட் இன் அனதர் பிளேஸ். ஸோ அப்போ நான் எப்படி அதை பண்ணலாம், நான் ஒன்று ஒன்றா நான் எடுத்து பண்றதை விட நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் உங்க லெஃப்ட் கிளிக் கொடுங்க, லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணி இது எல்லாமே வந்து குரூப் பண்ணுங்க. குரூப் பண்ணிட்டு இங்க குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டா இது எல்லாமே வந்து ஒரே எலிமெண்ட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து இதை எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கேன்வால இருக்க குரூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட். ஓகே. ஸோ உங்ககிட்ட இமேஜஸ் இருந்தால் அதை எப்படி ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அது சிம்பிள். இங்க வந்து லெஃப்ட் லேபிள்ல வந்து அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்க அப்லோட் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து எதனா ஃபைல்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் இந்த போட்டோ நான் எடுக்கணும் அப்படின்னா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க அப்லோட் ஆயிடும். அப்லோட் ஆன உடனே இந்த டிசைன்ல வந்து அது வந்துடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டா இந்த டிசைன்ல வந்து வந்துடும். ஓகேங்களா? இது இப்படிதான் வந்து நம்ம கிட்ட இருக்க போட்டோஸை வந்து நம்ம எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே. இதை விட ஒரு சின்ன இன்னொரு ஈஸியான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நீங்க ஆன்லைன்ல பாக்குற போட்டோஸ் எல்லாமே ஜஸ்ட் நீங்க காப்பி பேஸ்டே பண்ணிக்கலாம் கேன்வால. எப்படி நான் சொல்றேன். ஸோ இதுவுமே வந்து ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு கூகுள் இமேஜஸா இருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் வந்து நீங்க ஐ திங்க் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நீங்க காப்பி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேற என்ன வெப்சைட்ல நீங்க என்ன இமேஜஸ் பாக்குறீங்க அதை வந்து நீங்க கேன்வாக்குள்ள எடுத்துன்னு வந்தோம்னா இங்க போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை உங்க லேப்டாப்ல சேவ் பண்ணி அங்க அப்லோட் பண்ண வேண்டாம். நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர் மூலமா நீங்க எடுத்துன்னு வரலாம். ஜஸ்ட் நான் காட்டுறேன். இப்போ எனக்கு இந்த போட்டோ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் இமேஜ் கீழே காப்பி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பி இமேஜ் நீங்க கொடுத்துட்டு உங்களோட டிசைன்குள்ள வந்துருங்க. டிசைன்குள்ள வந்துட்டு திரும்பவும் ரைட் கிளிக் கொடுத்துட்டு பேஸ்ட்னு கொடுத்துருங்க, இல்லை கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட்னு கொடுத்துருங்க. இந்த டிசைன் வந்து இங்க அப்லோட் ஆயிடும். ஆஸ் ஈஸி அஸ் தட். ஓகே. ஸோ இதுதான் அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கேன்வால வந்து இவ்வளவு ஈஸியா வந்து நமக்கு. நெக்ஸ்ட் டூப்ளிகேட்டிங். டூப்ளிகேட்டிங் வந்து நீங்க எலிமெண்ட்ஸையும் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டிசைனையும் நீங்க டூப்ளிகேட் பண்ணலாம். எப்படின்னா இங்க மேல வந்து ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இது வந்து டூப்ளிகேட் பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேம் இதேமே ஒரு டிசைன் வந்து டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ நீங்க டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இங்க வேற ஒரு போட்டோ போட்டுக்கலாம், இங்க வந்து வேற ஒரு போட்டோ கொடுத்துட்டு ஓகே லாஸ்ட்ல வந்து எது நல்லா இருக்கோ அதை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி. அண்ட் எலிமெண்ட்ஸையும் வந்து நீங்க டூப்ளிகேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த எலிமெண்ட்டை வந்து நான் இன்னொரு இடத்துல நான் திரும்ப வைக்கணும் அப்படின்னா இங்க எலிமெண்ட் கிளிக் பண்ணி சேம் மேல வந்து ஒரு பிளஸ் ஐக்கன் காட்டா அது கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ யூ கேன் ஆல்சோ டூப்ளிகேட் தி எலிமெண்ட்ஸ் டூ. ஸோ கேன்வால இருக்க இது இன்னொரு ஃபீச்சர்ஸ் டூப்ளிகேட்டிங். அண்ட் லிங்க்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, சப்போஸ் நான் இப்போ பண்ற பிபிடிஸா இருக்கட்டும் இல்லை பிடிஎஃப்ஸ் நீங்க எடிட் பண்றீங்க அப்படின்னா கேன்வால தான் பிபிடிஸ் எடிட் பண்ணுவேன். ஸோ அதுமாதிரி வந்து நீங்க பிபிடி பிடிஎஃப் இல்லை பண்றதா இருந்தால் நீங்க லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து கிளிக்கபிள் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் இந்த பெஸ்ட் டென்டல் கேர் இன் அண்ணா நகர் இங்க வந்து நான் ஒரு லிங்க் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது கிளிக் பண்ணிட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா மோர்ல, அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லிங்க் கொடுத்துருங்க. இங்க வந்து நீங்க எந்த லிங்க்குக்கு வந்து டைரக்ட் ஆகணும் அப்படியோ அதை வந்து பேஸ்ட் கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த லைன் மட்டும் வந்து ஒரு லிங்க் கிளிக்கபிள் லிங்க் ஆயிடும். பிடிஎஃப்லயோ பிபிடிலயோ பிடிஎஃப் வரும்போது அங்க கிளிக் பண்ணாங்கன்னா தனியாக ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும்.
ஓகே, இது வந்து ஒரு இருக்க ஃபீச்சர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னா வந்து இது ஆக்சுவலி வந்து நீங்க யூஸ் வேணும்னா பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் விட்டுலாம். ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து உங்க டாப் லேபிள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல வந்து இந்த ஃபைல் லேபிள் இருக்கும். அதுல ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. ஃபைல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க கீழே வரும்போது உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். செட்டிங்ஸ்ல வந்து ஆட் ஷோ ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஷிஃப்ட் ஆர் ஷார்ட்கட்டோட. ஸோ இது கிளிக் பண்ணுங்க. ஷோ ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ், செட்டிங்ஸ்குள்ள ஷோ ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ். ஸோ இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்ஸோட ஒரு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த அலைன்மெண்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் நார்மல் ஐல பார்க்காம ஒரு ரூலர் மூலமா பார்த்துக்கலாம். எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, இங்க இருந்து இங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டாங்க. ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்க எங்க நீங்க கொடுக்கணுமோ கொடுத்துங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு கேப் இருக்கு. ஸோ நான் இதுக்கு ஏற்றமே நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டி எங்க இருக்கணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க மேல இருந்து ஒரு ரூலரா எடுத்தோம்னா மேல இருந்து இங்க எடுத்து வந்து யூ கேன் ஆல்சோ ஃபிட். கரெக்டா அலைன்மெண்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் மோஸ்டா வந்து இந்த ரூலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே அலைன்மெண்ட் தவறாம இருக்கணும், அலைன்மெண்ட்ல கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தே வில் யூஸ் திஸ். கிளியர்? ஸோ இந்த ரூலர்ஸ் இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேன்வால வந்து இன்னும் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, யூ ஹேவ் ஃப்ரேம்ஸ். ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரேம் வந்து ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு சொல்லுவோம். எலிமெண்ட்ஸ் போயிடுங்க. எலிமெண்ட்ஸ் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்க, எல்லாம் மேலேயே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. இங்க ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க நார்மலா இந்த போட்டோஸ் நம்ம மொபைல் எல்லாம் போட்டோஸ் எடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஷேப்ஸ்குள்ள நம்ம போட்டோஸ் எடுத்து வருது. ஸோ அதுதான் ஃப்ரேம்ஸ். அதுக்கப்புறம் மாக்அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மாக்அப்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த டிஷர்ட்ல வந்து டிசைன் எடுத்து வரணும், அந்த மொபைல்ல வந்து என் போட்டோ இது பண்ற மாதிரி பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து மாக்அப்ஸ். ஸோ இங்க வந்து உங்க போட்டோஸ் எடுத்து வந்துக்கலாம். இன்சர்ட் யுவர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுமாதிரி அப்லோட் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ மாக்அப்ஸ் நீங்க டிஷர்ட்ஸ் மாக்அப்ஸ் இதெல்லாம் கூட நீங்க பண்ணலாம். ஸோ கேன்வா வழியா நீங்க யூ கேன் ஆல்சோ மேக் தீஸ் கைண்ட் ஆஃப் மாக்அப்ஸ் ஹியர். ஸோ இங்க வந்து உங்க போட்டோஸ் இருக்கிற மாதிரி யூ கேன் ஆல்சோ மேக் தட். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டேபிள்ஸ் நீங்க எடுத்துட்டு வரலாம். ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி சம்திங் எதுனா ஒரு போடணும் அப்படின்னா டேபிள்ஸ் எடுத்துட்டு வரலாம். அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், இதுல வந்து ஸ்டாக் ஃபோட்டோஸ், அதாச்சும் கேன்வாவோட ஸ்டாக் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும். நீங்க அதை கூட நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து ஃப்ரீயா இருக்குமான்னு பாருங்க. ஃப்ரீ வீடியோஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எனி வீடியோஸ் ஆர் எனி ஃபோட்டோஸ் யூ கேன் யூஸ் தி ஸ்டாக் இமேஜஸ் டூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து கேன்வால வந்து கொஞ்சம் பேசிக்கா இருக்க ஃபீச்சர்ஸ். நீங்க கேன்வா வந்து டிசைன் பண்ண வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். நான் இப்போ சொன்னது வந்து ஜஸ்ட் ஆல்ரெடி ப்ரீமேடா இருக்க டெம்ப்ளேட்டை வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்றது. பட் இதுல வந்து இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம். அந்த நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டிசைனோட நாலேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும். கேன்வாவோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் வந்து போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அப்போதான் வந்து லேட்டஸ்டா என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு புதுசாக எடுத்துன்னு வராங்க. ஆர்எல்ஸ் வந்து கேன்வாவோட கிரியேட்டர்ஸ் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு கேன்வா கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க, யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ கெட் தட் டிசைன் நாலேஜ். கிளியருங்களா? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு பிபிடி காட்டிட்டு இருக்கே வந்து ஒரு கேன்வா ஒர்க் தான். கேன்வா ஒரு டேஷ்போர்ட்ல தான் காட்டிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு பிபிடி தான். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இந்த அதர் இம்பார்ட்டன்ட் கேன்வா ஃபீச்சர்ஸ் இதை வந்து நான் ஒரு லிங்கா மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். லிங்க்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து நீங்க எந்த லிங்க் வந்து கொடுக்கணுமோ, அதாச்சும் எந்த வெப்சைட்டுக்கு வந்து டைரக்ட் ஆகணுமோ அதை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த டிசைனுக்கு வந்து டைரக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுக்குறேன். இந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு இங்க வந்து டன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம்னா இது வந்து ஒரு லிங்கா மாறிடும். இப்போ இதை யார் கிளிக் பண்ணாலும் அந்த பேஜுக்கு டைரக்ட் ஆகிடும். ஓகே, இதுதான் லிங்க். பிபிடிஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்க ஹோம்ல போயிட்டு ப்ரெசன்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரெசன்டேஷன்ஸ் பத்தி இருக்க எல்லா டெம்ப்ளேட்ஸும் வரும். இந்த ரேஷியோல இங்க வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வரும். ஸோ நீங்க உங்களுக்கு வந்து எந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டா இருக்குமோ நீங்க வந்து இங்க ஃபீச்சர் பண்ணி பார்த்துக்கலாம். அதை
ஸோ எது கரெக்டாக இருக்குமோ அந்த டெம்ப்ளேட் எடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் ரீடிசைன் தட். ஸோ இப்படிதான் வந்து பிபிடிஸ் வந்து மேக் பண்ணும் கேன்வால. அனிமேஷன் ஆர் டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பிபிடிஸ்ல தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேஜ் இங்கே இந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் பேஜ். நான் வந்து ஆட் பேஜ்னு கொடுத்துட்டு இன்னொரு பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து இந்த மொபைல் ஆப்ஸ்ல நான் டிரான்சிஷன் மாதிரி பண்ணுவோம் பார்த்தீங்களா, எடிட்டிங்ஸ்லாம். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் 1 பேஜ் 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். நீங்கள் ஒரு பிபிடி கிரியேட் பண்ணும்போது பேஜ் 1 பேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இங்கே நடுவில் போனீங்கன்னா ஆட் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எப்படி டிரான்சிஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஆல்சோ கிளிக் தட். எத்தனை டியூரேஷன் வந்து டிரான்சாக்ஷன் ஆகணும், எந்த சைட்ல இருந்து இட் ஷுட் பி மேட், அதெல்லாம் கொடுத்துட்டு கலர்ஸ் என்ன கலர்ஸ் வேணுமோ மேபி இங்க வந்து டிஃபால்ட்டா ஒரு கலர் இருக்கு, நீங்க கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிட்டீங்கன்னா இந்த டிரான்சிஷன் வந்து இங்க அப்ளை ஆயிடும். ஃபைன். ஸோ இந்த ஸ்லைட்ல இருந்து இந்த ஸ்லைட் மாறும் போது யூ ஆர் கோயிங் டு கெட் தட். அண்ட் அனிமேஷன்ஸ் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க இந்த லோகோ இருக்கு பாத்தீங்களா, இந்த லோகோ அண்ட் இந்த நேம் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிட்டு இதை வந்து நான் அனிமேட் பண்ண விரும்புறேன். அப்போனா இங்க மேல வந்து நம்மளோட லேபிள் டாப் லேபிள்ல வந்து அனிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அனிமேட் கொடுத்துட்டு இங்க வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற அனிமேஷன்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆன் போத்தான்னு கேட்கும். அதாச்சும் ஸ்லைட் வெளியே போகும்போது ஸ்லைட் உள்ள வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் ஆன் என்ட்ரி மட்டும் கொடுத்துறேன். அதாச்சும் இந்த ஸ்லைட் வரும்போது மட்டும் இப்படி கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? கொடுத்துட்டுனா இதுவும் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த அனிமேஷன்ஸ் எப்படியே பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஷேர் போயிட்டு ப்ரெசென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பிபிடிஸ்ல அவைலபிளா இருக்கும். ப்ரெசென்ட்னு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அனிமேஷன்ஸ் வந்து இங்க அப்ளை ஆகும். கிளியரா? ஸோ வேற எந்த ஆப்ஷன்ல கேன்வா வந்து நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கேன்வா வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரீ ஆப்ஷன்ல வந்து என்ன லிமிட்டடா இருக்கும் அப்படின்னா சில எலிமெண்ட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணதை வந்து யூஸ் பண்ண முடியாம இருக்கும். வெறும் ஃப்ரீ எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியும் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். இதுதான் கேன்வா ஃப்ரீல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் அது பெருசா தெரியாது உங்களுக்கு. நீங்க வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸே வந்து ஆக்சுவலி நிறைய இருக்கும் அண்ட் நிறைய நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்க ஃப்ரீ வெர்ஷனே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். கேன்வா ஓரளவுக்கு நீங்க கத்துட்டு தென் ப்ரோ வெர்ஷன் நீங்க வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து நீங்க பிளாக் மார்க்கெட்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். 100 rupees பர் அக்கௌண்ட் அப்படின்னு they can sell. ஸோ அது மாதிரி வந்து நீங்க எடுக்கலாம். அரஸ் நீங்க அஃபிஷியலா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னா இட் காஸ்ட் அரௌண்ட் 1500 நினைக்கிறேன் கேன்வா ஃபார் 1 year. ஸோ யூ கேன் ஆல்சோ சப்ஸ்கிரைப் தட். நீங்க அப்படி பண்ணிக்கலாம். நீங்க கேன்வா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேன்வா இருக்க பேசிக்கான சில ஃபீச்சர்ஸ். இன்னும் கேன்வா வந்து நிறைய விஷயம் நீங்க எடிட் பண்ண முடியும். கேன்வால வந்து இந்த போஸ்டர்ஸ்ல இருந்து சரி புக்கோட அந்த லேபிள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து கேன்வா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். கேன்வா ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ண கத்தீங்கன்னா நீங்க எல்லா டிசைன்ஸ்க்கும் நீங்க கேன்வா யூஸ் பண்ணுங்க. ஈவன் ஃபார் லோகோஸ் கூட நீங்க மேக் பண்ணலாம். லோகோஸ் நீங்க மேக் பண்றது கூட இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோகோஸ் நிறைய லோகோஸ் வரும். அந்த லோகோஸ்ல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எந்த லோகோ பிடிச்சிருக்கோ யூ கேன் டேக் அ டெம்ப்ளேட், ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் நேம், உங்க கம்பெனி நேம் எல்லாம் உங்க நேம் போட்டுட்டு யூ கேன் டவுன்லோட். ஓகேங்களா? ஸோ லோகோஸ் கூட நீங்க மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் நான். அண்ட் கேன்வா வந்து நீங்களும் யூஸ் பண்ண போறீங்க கம்மிங் அசைன்மெண்ட்ஸ்லாம் சரி. ஆர்எஸ் வந்து நீங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா கிளைண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கேன்வா யூஸ் பண்ணி பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா கிளைண்ட் வந்து நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கும்போது உங்களுக்கு கிளைண்ட் வந்து நிறைய சேஞ்சஸ் சொல்லுவாங்க. சேஞ்சஸ் வந்து நீங்க ஒரு வாட்டியே போட்டோஷாப்ல போயிட்டு ஒரு வாட்டியே உங்க கிராஃபிக் டிசைனர் கிட்ட சொல்லி அப்டேட் பண்ணதுக்கு பதிலாக கேன்வா யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா அப்டேட் பண்ணி ஒரு ரிவிஷன்ஸும் நீங்க காட்டலாம். ஓகேங்களா? அதனால கேன்வா வந்து இப்போ நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகே ஓகே எஸ். கொஞ்சம் நம்ம நிறைய சப்ஜெக்ட் உள்ள போயிட்டோம். ஸோ இப்போ வந்து சும்மா வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். அதாச்சும் ஐஃபோன் பத்தின ஒரு கேஸ் ஸ்டடி வந்து பார்த்துருந்தோம். ஷார்ட் ஆன் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து ஐஃபோன் 6க்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட சக்ஸஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ ஐஃபோன் சேல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று நல்லா பார்த்தோம்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி வந்து இன்னொரு கேஸ் ஸ்டடி வந்து இப்போ பார்க்க போறோம். இது வந்து ஒரு டிசைனுக்கு ரிலேட்டடான கேஸ் ஸ்டடி. என்னன்னா வந்து நம்மளுக்கு ஒரு பிராண்ட், இந்த பிராண்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், லிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லிஷியஸ் இஸ் அன் ஆன்லைன் ஃப்ரெஷ் மீட் கிவிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இங்க வந்து நீங்க லிஷியஸ்ல வந்து நீங்க ஃப்ரெஷ் மீட் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், சீ ஃபுட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆச்சு ரா மீட்டும் வந்து ஆர்எல்ஸ் வந்து ரா சீ ஃபுட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து பேக்கெட் தான் கிடைக்கும் உங்களுக்கு.
ஸோ லிஷியஸ் வந்து 2015 they are there. ஸோ ஃபர்ஸ்ட் 2015 வந்து என்ன ஆச்சுன்னா வந்து ஜொமேட்டோ ஆர் ஸ்விக்கி மூலமா வந்து டெலிவர் இல்லைன்னா வேற எதுனா போட்டு ஸோ இது மாதிரி டெலிவரிங் பார்ட்னர்ஸ் மூலியமா வந்து லிஷியஸ் வந்து அவங்க ஃப்ரெஷ் மீட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டர் வந்து அவங்களுக்கே தி ஹேட் அண்ட் ஹேப், ஸோ அவங்களுக்கே டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் இது பண்ணிட்டு இப்போ வந்து தனியா வந்து ஒரு D2C ஒரு பிராண்டா வந்து they are grown up. ஓகேங்களா. இந்த ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 வந்து கிடைச்சது. ஒரு யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் கிடைச்சு. யூனிகார்ன்னா என்னன்னா வந்து ஒரு சிம்பிள் யூனிகார்ன் வந்து ஒரு ஐடென்டிட்டி. அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பிசினஸை வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி தான் வந்து யூனிகார்ன். புரியுதுங்களா. இப்போ டெலிவரி பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் எடுத்து பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ சப்போஸ் ஜொமேட்டோ எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து தியர் யூனிகார்ன். ஓகேங்களா. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்து மற்ற பிராண்ட்ஸும் மற்ற கம்பெனிஸும் வந்து எடுத்துருப்பாங்க. ஸோ யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் வந்து லிஷியஸ்க்கு வந்து 2021 வந்து வந்திருக்கு ஃபார் பிகமிங் தி ஃபர்ஸ்ட் D2C பிராண்ட். நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் D2C பிராண்ட் ஃபார் ஃப்ரெஷ் மீட். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி வந்து ஒரு இந்த 2021 இந்த ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு அரௌண்ட் 5 to 6 years கிட்ட இருக்கும். ஸோ ஆனா வந்து நம்ம லிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மட்டும் தான் கஸ்டமர்ஸ் ஞாபகம் இருக்கு. ஆனா வந்து நம்மளை பத்தி ஒரு கலர் இம்பாக்டோ இல்லைன்னா நம்ம லோகோவோ வந்து கஸ்டமர் மைண்ட்ல வந்து பெருசா படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு ரீபிராண்டிங் பண்ணலாம், ரீபிராண்டிங் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் கொடுக்கலாம் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2021 வந்து டே பிளான். அப்பதான் வந்து லிஷியஸோட லோகோஸ்ல இருந்து கலர் பேலட்ல இருந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆக்சுவலி இதோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர்ஸோட எமோஷனல் மைண்ட் ஸ்பேஸை வந்து எடுக்கணும். இப்போ நேற்று வந்து அந்த லோகோஸ் கலர் சைக்காலஜி பற்றிலாம் சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரெட் கலர் பார்த்தோன்னா உங்களுக்கு கோக் ஞாபகம் வருது, KFC ஞாபகம் வருது. ஸோ இதுமே வந்து லிஷியஸும் வந்து அவங்களோட பிராண்ட் ஐடென்டிட்டியை வந்து எங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு யோசிச்சு தே ஸ்டார்டட் திஸ் ரீபிராண்டிங் கேம்பெயின். ஸோ அவங்களோட நிறைய விஷயத்த வந்து அவங்க ரீபிராண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் லோகோஸ்ல இருந்து பேக்கேஜிங் வரைக்கும் தே ஸ்டார்டட் ரீபிராண்டிங். இது எதுக்காக ரீபிராண்டிங் பண்ண இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் லிஷியஸ் வந்து 2015 இருந்த லோகோ. இப்போ வந்து 2021 வந்து தே சேஞ்ச் டு இட். இதை எந்த தீம்ல பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போல்ட், ஹார்ட்டி அண்ட் வைப்ரண்ட். இது வந்து ஒரு கனெக்ட் கூட கொடுத்துருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எப்படின்னா இந்த கிரே வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க இங்க. இந்த கிரே வந்து ஸ்மோக்கி கிரே which represents that tandoori's இந்த கிரில்ஸ் இந்த இதெல்லாம் வந்து அந்த ஸ்மோக்கி கிரே அதை ரெப்ரசென்ட் பண்றது. இந்த ரெட் வந்து ஹார்ட்டி ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர். ஸோ இது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுன்னா மீட், அதாச்சும் ரெட் மீட் இருக்கு பாத்தீங்களா, அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த கிரீமி ஒயிட் வந்து மோஸ்டா இந்த பேக்ரவுண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து மோஸ்டா என்ன ரெப்ரசென்ட் பண்ணுன்னா ஃபுட் ஐட்டம்ஸை வந்து கிரீமி ஒயிட் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த 3 கலர்ஸ் வந்து இங்க சூஸ் பண்ணி ஓகே இதை வச்சு தான் நம்ம எல்லாமே நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் ரீபிராண்டிங் இட். ஸோ அவங்க ரீபிராண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் வந்து தே ஈவன் மேட் அ வீடியோ. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் இப்போ ப்ளே பண்றேன். ஜஸ்ட் ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப நேரம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் பிளே இட். ஸோ இந்த வீடியோ மூலமாவே உங்களுக்கு தெரியும் அவங்க ரீபிராண்டிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிட்டு அவங்க ஜஸ்ட் அவங்க டிஷர்ட்ஸ்ல இருந்து அவங்களோட பேக்கேஜிங்ல இருந்து அவங்க லோகோஸ் அவங்களோட ஆன்லைன் வீடியோஸ் இது எல்லாத்துலயும் வந்து அவங்க ரீபிராண்டிங் பண்ணி இந்த கலர்ஸை வந்து உள்ள எடுத்து வந்திருக்காங்க டு மேக் அன் இம்ப்ரெஷன். அவங்க பிராண்ட் இம்ப்ரெஷன் வந்து கஸ்டமர்ஸ் மைண்ட்ல ஏத்துறதுக்காக இந்த ரீபிராண்டிங் கேம்பெயின் வந்து எடுத்துட்டு வந்தாங்க.
இது பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து ஒரு கஸ்டமர்ஸ் மைண்ட்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அண்ட் ஈவன் ஃபர்ஸ்ட்லாம் வந்து லிஷியஸ்னா என்னன்னா, ஓகே ஒரு ஆன்லைன் மீட் வந்து ஒரு நீடோ வாண்ட்டுக்காக தான் வாங்குவாங்க. பட் லிஷியஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுலயே நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்து வந்தாங்க, நிறைய வெரைட்டிஸ் எடுத்து வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, லிஷியஸ் வந்து ஒரு டிசரபிள் ஆச்சு. ஓகே லிஷியஸ்ல போய் சாப்பிடலாம், லிஷியஸ்ல இருந்து வாங்கி சாப்பிடலாம், லிஷியஸ்ல இருந்து வாங்கிட்டு குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் பிகம் அ டிசரபிள் ஒன். ஸோ லிஷியஸ் வந்து இப்படிதான் பிராண்ட் எடுத்து அவங்களோட ரீபிராண்டிங் மூலமா வந்து ஒரு இம்ப்ரெஷன் மேக் பண்ணாங்க. ஸோ இது வந்து லிஷியஸ் ஒரு கேஸ் ஸ்டடி. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடி. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து கேன்வா ஓவரா இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு கேஸ் ஸ்டடி பத்தி பார்த்துருக்கோம். இப்போ வந்து அந்த ஏஐ மூலயமா வந்து வீடியோ அண்ட் ஆடியோ ஜென்ரேஷன் இது வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. இது ஆக்சுவலி பண்ணா இது நல்லா இருக்குமா இல்லைன்னா அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஸ் ஒர்க் ஆகுது. பட் என்னன்னா வந்து நிறைய டூல்ஸ் வந்து பெய்ட் வெர்ஷன்ல தான் வந்து இட் கேன் கிவ் பெட்டர் காப்பீஸ். பெய்ட் வெர்ஷன் நம்ம என்ன ஒரு அந்த டூலோட பெய்ட் வெர்ஷன் எடுத்து போகும்போது நம்மளுக்கு வந்து வாட்டர் மார்க் இல்லாம நம்மளுக்கு வந்து அந்த லிமிடெட் ஃபீச்சர்ஸ் தான் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸோட நிறைய டூல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. பட் இதுக்கு எல்லாமே பே பண்ணணும். ஃப்ரீயா வந்து சில டூல்ஸ் இருக்கு, பட் ஃப்ரீ டூல்ஸ் வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ வீடியோ ஜென்ரேட்டிங்க்கு வந்து நான் சில டூல் வச்சிருக்கேன். ஒன்று வந்து இன்வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு AI.in வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போனுங்க, யூ வில் கெட் த வெப்சைட். ஸோ இன்வீடியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிங்க்ஸ் நான் அனுப்பி வைக்கிறதுனால உங்களுக்கு சேட் பாக்ஸில் உங்கள் லிங்க்ஸ் இப்போ போடுறேன் உங்களுக்கு. ஸோ இன்வீடியோ இந்த ஆப்பில் வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ வந்து நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு ஆப் இருக்கு, இட்ஸ் கால்ட் அஸ் மேங்கோ ஏஐ. இந்த லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நான். இதுல வந்து ஃப்ரீ டூல் ஆக்சுவலி இல்ல ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. இது ஃப்ரீ டூல்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரீ வெர்ஷன் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டூல்ஸ்ல லிமிடெட் ஃபீச்சர்ஸோட. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் ஜென்ரேட் ஆகும், நம்ம மற்ற டாபிக்ஸ் அப்படியே போயிடலாம். ஸோ இதுல வந்து எப்படி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்னா, நீங்க வந்து ஓகே நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணும், ஒரு ரீல்ஸ் மேக் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ரீல்ஸுக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடில போட்டு எடுத்துருங்க. ஸோ நான் இப்படிதான் பண்ணுவேன். ஸோ ஐம் கோயிங் டு சாட் ஜிபிடினா ஓகே சாட் ஜிபிடில இருந்து ஆல்ரெடி எதுனா ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சிருக்கணும் ஆல்ரெடி மார்னிங் ஒர்க் பண்ணதுல. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ ஸ்கிரிப்டுக்காக நான் ஒன்று கேட்குறேன், ரைட் மீ வீடியோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றேன், ஒரு டென்டலுக்காக நான் கேட்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இங்க வந்து வாய்ஸ் ஓவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட் ஜிபிடி சில சில கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த வாய்ஸ் ஓவர்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இந்த பர்பஸ்க்காக இது. அந்த வாய்ஸ் ஓவர்ஸ் மட்டும் எடுத்துட்டு இன் வீடியோல போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இது ஜஸ்ட் டெஸ்ட் பர்பஸ்க்காக நான் வெறும் இந்த ரெண்டு லைன் மட்டும் இப்போதைக்கு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்க வந்து நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு VA வீடியோ பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் டேக் ஆல் தி டெக்ஸ்ட், அங்க இருக்க எல்லா வாய்ஸ் ஓவர்ஸும் எடுத்துட்டு நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க வீடியோ ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டு டெக்ஸ்ட் மட்டும் நான் கொடுத்துட்டு ஜென்ரேட் வீடியோ நான் கொடுத்துட்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் இப்போ லேப்டாப்ஸ் இல்லை மொபைல்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ட்ரை தட். ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு டூல் நம்ம பார்த்தலாம், மேங்கோ ஏ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேங்கோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். நீங்க வந்து இங்க சைன்இன் பண்ணிக்கணும். அதில் சைன்இன் பண்ணாதான் நீங்க வீடியோ எட் பண்ண முடியும். சைன்இன் பண்ணிக்காங்க. பண்ணிட்டு கிரியேட் ஏஐ வீடியோ அண்ட் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இது கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து டாக்கிங் ஹெட் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும், டாக்கிங் ஹெட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஏஐ கேரக்டர் வந்து உங்களுக்கு பேசுற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு யூ கேன் செலக்ட். எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி ஒரு டென்டல் ஸ்கிரிப்ட் போறதுனால ஐ திங்க் இந்த கேரக்டர் பேசுற மாதிரி வி கேன் மேக் தட். நான் இது கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி ஒரு இது பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ரை அவுட் பண்ணி பார்த்ததுல. ஸோ சேம் நீங்க சாட் ஜிபிடில இருக்க ஸ்கிரிப்டை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ட்ரோ வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அண்ட் வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துடணும். அண்ட் இங்க வந்து எந்த சைஸ்ல இருக்கணும், எந்த ரெசல்யூஷன்ல வேணும், ஸோ இந்த இதெல்லாம் இங்க மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஐ வாய்ஸஸ் இருக்கும், உங்களுக்கு எது மாதிரி வாய்ஸ் வேணும், ஸோ அது மாதிரி கூட நீங்க கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அவுட்ரோ ஜஸ்ட் தேங்க்யூன்னு கொடுத்துக்கலாம். ஏதாச்சும் வீடியோ முடியும் போது என்ன காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்ரோல கேட்குறாங்க. ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மேபி நீங்க லோகோஸ் கூட இங்க ஆட் பண்ணிக்கலாம்.
கிரியேட் ஏஐ வீடியோ நான் கொடுத்துட்றேன். இது நான் ஜஸ்ட் டெஸ்ட் பர்பஸ்க்காக பண்ணேன். நீங்க பண்ணும்போது இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இன்னும் டெக்ஸ்ட்லாம் கரெக்டா கொடுத்துட்டு எடிட்டிங் ஃபாண்ட்ஸ் எல்லாமே நீங்க செட் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரஷிங் அப். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து வீடியோ ஜென்ரேஷனுக்காக ஏஐ. நீங்க வந்து இப்போ இதை பண்ணிட்டு சொல்லுங்க. இங்க வந்து ஓகே இங்க வீடியோ ரெடி ஆயிடுச்சு, ஸோ என்ன பிளாட்ஃபார்ம்ல போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹெல்த் இன்டியூஸ், ஃபேமிலியா, யங் அடல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கணும், கிளீனா இருக்கணுமா, பிரைட்டா இருக்கணுமா, இன்ஸ்பிரேஷனா இருக்கணுமா, இன்ஸ்பிரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கண்டினியூ. ஸோ வீடியோ மேக் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து வீடியோ ஆன் ப்ராக்ரஸ். இது வந்து இந்த மேங்கோ அனிமேட் வந்து ஒரு வாட்டர் மார்க்கோட வரும். வாட்டர் மார்க்கோட நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ் ஒரு பிராண்டை பில்ட் பண்ண போறீங்க, இல்லைன்னா உங்களுக்காகவே நீங்க போட போறீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வாட்டர் மார்க்கோட போடுங்க. போக போக வந்து எதனா ஒரு பெய்ட் வெர்ஷன் வாங்கிட்டு பண்ண பாருங்க. ஏன்னா வாட்டர் மார்க்ஸ் இருக்க ரீல்ஸை வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பெருசா ப்ரொமோட் பண்ணாது. இன்ஸ்டாகிராமோட அல்காரிதமே வந்து அதை அஃபிஷியலா சொல்லியிருப்பாங்க, வாட்டர் மார்க்ஸ் இல்லாதவே உங்க ரீல்ஸ்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஓகே, 2 வீடியோ ஏஐ டூல்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2 வாய்ஸ் ஏஐ, ஏதாச்சும் வாய்ஸ் ஜென்ரேஷன் டூல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து இப்போ கொடுக்குறோம். வாய்ஸ் ஏஐக்கு murf.ai அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ttsmaker.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஸோ இதுல வந்து எப்படின்னா ttsmaker.comல வந்து இது ஒரு ரொம்ப சிம்பிளான டூல் இல்லை, ஆக்சுவலி வந்து ஃபாஸ்டாகவும் இருக்கு. பட் இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து இதுல வாய்ஸஸ் கொஞ்சம் லிமிட்டடா இருக்கு. ஓகேங்களா, வாய்ஸஸ் கொஞ்சம் இதுவா இருக்கு. பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து பெருசா இல்ல கிளாரிட்டி வந்து கிடைக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ஃப்ரீ டூல்னால பெருசா கிடைக்க மாட்டேன். அண்ட் உங்களுக்கு வந்து 2000 கேரக்டர்ஸ் மட்டும் தான் இதுல போட முடியும். சாரி, 3200 கேரக்டர்ஸ் மட்டும் தான் நீங்க இதுல போட முடியும். ஓகேங்களா, சாரி. ஓகே, நம்ம வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்க ரெடி ஆயிடுச்சுன்னா மேங்கோ அனிமேட் அதுல ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நல்லா இருக்குல்ல? ஓகே, ஸோ இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த அனிமேஷனுக்கு சாரி இந்த வாட்டர் மார்க் இருக்கு பாத்தீங்களா, mangoanimate.com அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஷோ அப் ஆகிட்டே இருக்கும் நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றதுனால. ஓகேங்களா, ஸோ திரும்ப வந்து நம்ம வாய்ஸ் ஜென்ரேஷன் போயிடலாம். ஸோ ttsmakers.com இங்க வந்து நீங்க உங்களோட கண்டென்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எதனா ஒரு கண்டென்ட், எதனா ஒரு வேர்ட்ஸ், சும்மா ஒரு லைன் ஆச்சு ஒன்று கொடுத்துட்டு இங்க வந்து வாய்ஸஸ் என்ன வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கன்வெர்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. சாரி, கேப்ஷா இருக்குது. கன்வெர்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அது கொடுங்க. ஓகே, ஸோ இது வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. சாரி, உங்களுக்கு அது கேக்குதா இல்லையான்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல. பட் எனக்கு வந்து அந்த வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு சரியா கேக்குதான்னு தெரியல, மேபி. ஃபைன். ஸோ இப்படிதான் வந்து வாய்ஸ் ஜென்ரேஷன் வந்து பண்ண முடியும். தமிழ்ல பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. சில டூல்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஹிந்தில சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. தமிழ்லயும் சில டூல்ஸ் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு நாளைக்கு வந்து அது என்னன்னு நான் தமிழ்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று பண்ணிருப்பேன், ஒரு வாய்ஸ் கொடுத்து பண்ணிருப்பேன். இப்போ அந்த என்ன டூல்னு சொல்லிட்டு எங்கிட்ட இல்லை. தமிழ்லயும் வீடியோஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதுவும் வந்து லிமிடெட் இதோட தான் இருக்கும், ஒரு ஃபுல்லா ஃப்ரீயாலாம் கிடைக்காது. ஸோ மர்ஃபேல எப்படி பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, மர்ஃபேலையும் சேம் இது அப்படிதான் கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேம் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் நீங்க உள்ள போட போறீங்களோ அதை கொடுத்துருங்க. இங்க வந்து நான் ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்க என்ன டெக்ஸ்ட் உள்ள போட போறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் மட்டும் ஜஸ்ட் கொடுத்துருங்க. நான் சும்மா சின்னதா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க என்ன ஒரு ஆப்ஷன்னா, இங்க நீங்க டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் கிடையாது, நீங்க ரெக்கார்ட் வேணா பண்ணிக்கலாம். ஐ மீன் இங்க இந்த இது வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்க கம்ப்யூட்டர்லயோ உங்க மொபைல்லயே வர சவுண்ட் வந்து இன்னொரு மொபைல்லயே இன்னொரு கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு யூ கேன் டேக் தட் ஆடியோ. ஏன்னா இங்க டவுன்லோட் பண்றதுக்கு யூ ஹேவ் டு பே மர்ஃபேல. ஆனா மர்ஃபேல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும்.
ஒரு மிடில் ஏஜ்டு அடல்ட்டா பேசலாம், எந்தெந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் இந்தியாவுக்கு ஆசண்டாக இருக்கட்டும். ஸோ இதுமாதிரி வந்து நீங்கள் நிறைய வாய்ஸஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக பேசணும், பிச் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு, பிச் கொஞ்சம் அதிகமாக சவுண்டாக பேசணுமா கம்மியாக பேசணுமா, இப்போ எங்கெங்கே பாஸ் பண்ணணும். ஸோ இதுமாதிரி நிறைய விஷயம் வந்து இங்கே மேக் பண்ணிக்கலாம். அதனாலேயே வந்து இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்களோ என்னவோ. பட் இதோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதுல மோஸ்ட்லி வந்து இதை மேக் பண்ணிட்டு எதனா ஒரு ஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஆடியோ எடுத்துக்கோங்க, சவுண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி எதுவுமே இல்லாம. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து இந்த 2 டூல்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் ஆக்சுவலி உங்களுக்கு கொடுக்குற இந்த 2 டூல்ஸ். இதை தவிர்த்து மார்க்கெட்ல நிறைய டூல்ஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு ஃப்ரீ வாய்ஸ் ஜென்ரேட்டர், ஃப்ரீ ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் கூட நிறைய டூல்ஸ் வரும். மோஸ்ட்லி வந்து நிறைய கிளிக் பைட்டுக்காக ஒரு ஜஸ்ட் நீங்க போய் கிளிக் பண்றதுக்காக ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. பட் உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காசு கேட்பாங்க. நீங்க சும்மா ஒன்னொன்னா நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது எது நிஜமாவே ஃப்ரீயா இருக்கு, எது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆல்சோ கேட்டேன். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்ணணும்னு நினைச்சேன். இது வந்து நீங்க நிஜமாவே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ வந்து ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது வந்து நான் வந்து பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஓகே ஒரு டெக் சம்மந்தமா ஒரு ப்ராடக்ட்காக நான் பண்றேன்னா ஐ கேன் டூ இட். பட் இல்ல நார்மலா ஒரு பிசினஸ்க்காக நான் ஒரு ஏஐ வீடியோவோ நான் எடுத்துட்டு வரேன், ஒரு ஏஐ வீடியோ நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, அது வந்து பிசினஸ் பத்தி இருக்க சீரியஸ் நான் காட்டாத மாதிரி இருக்கு. நானே வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு வீடியோ பண்ணி அதை மேக் பண்ணி போட்டாதான் வந்து இட் வுட் பி வேல்யூட். ஆடியோ வேணா மேபி நிறைய பேர் வந்து அவங்க வாய்ஸ் கிளியர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க வந்து ஆடியோ வேணா ஜென்ரேட் பண்ணலாம். அந்த ஆடியோ மட்டும் பண்றது வந்து இட்ஸ் வெரி குட் ஒன். வீடியோ வித் ஏஐ வந்து மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நீங்க வந்து உங்களோட கிளைண்டோட விஷயம் உங்களோட இது பொறுத்து அது. ஓகேங்களா? ஸோ ஃபைன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஓகே ஃபைன், நம்மளுக்கு வந்து கேன்வா டிசைனிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு வந்து இந்த ஏஐ ஆடியோ அண்ட் வீடியோ வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு வந்து யூ கேன் யூஸ் ChatGPT. சப்போஸ் நீங்களே நல்லா கண்டென்ட் எழுதுவீங்க அப்படின்னா நீங்களே கண்டென்ட்ஸ் எழுதிக்கலாம். ஒரு ChatGPT ஹெல்ப் வச்சு நீங்க கண்டென்ட் எழுதக்கூடிய பர்சன் அப்படின்னா நீங்க இது பண்ணீங்க. உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து நான் இப்போ பாஸ் பண்ணா ChatGPT ப்ராம்ஸ் ஏதாச்சும் நேற்று ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். மேபி அது இருந்தால் அதுவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா திரும்பவும் நான் வந்து சாட் பாட்ல நான் கொடுக்குறேன் ப்ராம்ஸோட லிங்க்ஸ். ஸோ அதுக்குள்ள இன்வீடியோல வீடியோ ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஏன் இன்வீடியோல வந்து வீடியோ ரெடியா இருக்கு. இது நல்லா இருக்கு, நீங்க பார்க்க நினைக்கிறேன். சின்னதா ஒரு வாட்டர் மார்க் இருக்கிறதுனால இது நல்லா இருக்கு. ஆடியோ நல்லா வருது. ஐ திங்க் உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, பட் ஆடியோ நல்லா வருது. ஓகே, திஸ் இஸ் ஒன் இஸ் குட். இது கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் நீங்க. சரி ஃபைன். கம்மிங் அகைன் டு தி கண்டென்ட் கிரியேஷன் பார்ட். கண்டென்ட் கிரியேஷன்ல வந்து நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு எப்படி இந்த ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு புரியும். எல்லாரும் அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓகே ஃபைன் கைஸ். ஸோ கண்டென்ட் பார்ட் நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து எப்படி இந்த ChatGPT யூஸ் பண்ணி நான் கண்டென்ட்ஸை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக என்னென்ன ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து நேற்று வந்து ஒரு கேலண்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதாச்சும் ஒரு 80:20 ரூல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு 5 நாள்ல வந்து 4 நாள் வந்து இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் கொடுத்துட்டு 1 நாள் மட்டும் ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் போஸ்ட் தான் வந்து நீங்க நிறைய டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ChatGPT. ஏன்னா வந்து ப்ரொமோஷனல் போஸ்ட் கூட நீங்களா முடிவு பண்ற 20% ஆஃபரா, பை ஒன் கெட் ஒன்னா நீங்களா முடிவு பண்றது. ஆனா ஒரு இன்ஃபர்மேஷன் போஸ்ட் வந்து நீங்க எங்கேயோ ரெஃபர் பண்ணி தான் நீங்க வர போறீங்க. அப்போ வந்து அதுக்கு என்னென்ன ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். நீங்க வந்து உங்களோட பிராண்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டைரக்டா நான் போட்டு இது பண்ண போறது கிடையாது, பட் நீங்க வந்து உங்க பிராண்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் இமேஜ் ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் எடுத்து வந்தோம்னா இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி ChatGPT போய் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து சோஷியல் மீடியா போஸ்ட் ஃபார் இன்ஸ்டாகிராமா லிங்க்டினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஒரு ப்ராக்கெட்ல கொடுத்துருப்பேன். இங்க வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் கிரியேட் பண்ண போறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிவ்ஸ் எனி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஆன் டாபிக், என்ன டாபிக்ல வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இங்க டாபிக்னு சொல்லிட்டு இந்த வேர்டு எடுத்துட்டு
நான் வந்து டென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நேற்று வச்ச டாபிக் டென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நான் ப்ராம்ப்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்துருச்சு. ஸோ நீங்க வந்து உங்களோட டிசைன் ஏதாச்சும் கேன்வா போயிட்டு ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று எடுத்துட்டு அதுல வந்து டிட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஹெட்டர் ஒன்று போட்டுட்டு ஓவரால் இம்பார்ட்டன்ட் இன் யூ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சைட்ல வந்து ஒரு இமேஜ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இது வந்து சின்னதா ஒன்று கொடுத்துட்டு இதை வந்து கேப்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயில வந்து நீங்க கூட ப்ராம்ப்ட்ஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் கரோசல் ஏதாச்சும் கரோசல் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நான் இன்னும் இன்டெப்தா ஒரு ப்ராம்ப்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் கொடுக்குறேன். கிராஃப்ட் சோஷியல் மீடியா போஸ்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம்னு கொடுத்துக்கிறேன். that gives interesting information on dental wellness tips for a carousel post with எத்தனை ஸ்லைடு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எத்தனை ஸ்லைடு கொடுக்கணும். அந்த எக்ஸ் எடுத்துட்டு 5 slides அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது நான் ப்ராம்ப்ட் பண்ணும்போது பாருங்க, ஸ்லைட் 1ல வந்து இந்த இந்த கண்டென்ட் வரணும். ஸ்லைட் 2ல வந்து இந்த டிப் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டு இந்த கண்டென்ட் வரணும். ஸ்லைட் 3ல வந்து இந்த கண்டென்ட் வரணும். ஸ்லைட் 4, ஸ்லைட் 5, ஸ்லைட் 6ல வந்து லாஸ்டா வந்து ஸ்லைட் 7 வந்து ஜஸ்ட் நம்ம கன்க்ளூஷன் சொல்லிட்டு இந்த கண்டென்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடியே வந்து ஈச் ஸ்லைட் பை ஸ்லைட், இமேஜ் பை இமேஜ் ஆர்எல்ஸ் ஜஸ்ட் ஒரே ஒரு டிசைனுக்கு வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ், ஹெட்டிங்ல என்ன வரணும், கீழே கேப்ஷன்ல என்ன வரணும், சின்ன சப்ஹெட்டர்ல என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியே வந்து நீங்க ப்ராம்ப்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ரீல்ஸும் வந்து ரீல்ஸ் கூட நீங்க வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து சாட் ஜிபிடி டிபெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் பேச போறாங்க அப்படின்னா சாட் ஜிபிடி கிட்ட நீங்க அந்த ஸ்கிரிப்ட் கூட கேட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்ல கூட கேட்கலாம். தமிழ்ல வந்து பெருசா சாட் ஜிபிடி பெருசா கண்டென்ட் மேக் பண்ணாது. பட் நீங்க கொடுக்குற கண்டென்ட்டை வச்சு நீங்களே சும்மா அதை நம்ம ஸ்லாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ ரீல்ஸ் வந்து நான் போடுறேன். சேம் இன்ஸ்டாகிராம்னு கொடுத்துக்கிறேன். லிங்க்டின் எடுத்துறேன். இந்த ப்ராம்ப்ட்ல இருந்து எடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் ரீல் ஆன் டென்டல் ஹேபிட்ஸ்னு கொடுக்குறோம். சும்மா நீங்க டாபிக் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்க கேலண்டர்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. இல்லை நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து என்ன டாபிக் போட போறீங்க நீங்க முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அதான் டாபிக். ஸோ த வீடியோ ஸ்கிரிப்ட் மஸ்ட் பி ஃபார் 60 செகண்ட் வீடியோ. ஸோ நான் கொடுத்துறேன், ப்ராம்ப்ட் பண்ணிடுறேன். ப்ராம்ப்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீன், உங்களுக்கு சீன் பை சீன் வந்து யார் வந்து சீன் பர்சன் 1 வந்து இது பேசணும், பர்சன் 2 வந்து இந்த டைலாக் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாலெஸ்லி வந்து சாட் ஜிபிடி வந்து சூப்பரா வந்து ஒன்று கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும்னா கண்டிப்பா கிடையாது. சாட் ஜிபிடி நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து சின்ன சின்ன ப்ராம்ப்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா பண்ணும்போது யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் ஒன்ஸ். ஓகே, எல்லாரும் ஒரே டாபிக் சூஸ் பண்ண போறது இல்லை, எல்லாரும் ஒரே கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால இது ஜஸ்ட் வந்து ப்ராம்ப்ட்ஸ் மட்டும் தான். இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து சாட் ஜிபிடில ப்ராம்ப்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து ப்ரொமோஷனல் இது பண்ணோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா இந்த ஃப்ரீலான்சிங் சர்வீஸ்க்காக நான் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். அது வந்து இந்த ஆஃபர் நான் கொடுக்குற ஆஃபர்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அது சீக்கிரமா காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்சி கிரியேட் பண்றதும் இந்த ப்ராம்ப்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு கேட்சி அனௌன்ஸ்மெண்ட், இப்போ ஒரு சேல் வரப்போற 20% தீபாவளி சேல் வரப்போற, அதுக்காக வந்து ஒரு போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கான ப்ராம்ப்ட் இது. நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ ஆட் ஸ்கிரிப்ட் வந்து நான் பண்ணோம், அதுக்கான ப்ராம்ப்ட் இது. இந்த ஆஃபர் இருக்கு, இந்த ஆஃபர் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆட் ஸ்கிரிப்ட் பண்ணோம், அதுக்கான ப்ராம்ப்ட் இது. நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட் குள்ள போயிட்டு பார்க்கும்போது தான் யூ வில் ரியலி கெட் இன்டு இட். இந்த கரெக்டா இது ஒண்ணுனா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பார்க்கும்போது ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராடக்ட் இங்க போடணும், நம்ம ஆஃபர் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் கெட் an ஐடியா வாங்க. புரியுதுங்களா? ஹாலிடே போஸ்ட்டுக்கான ப்ராம்ப்ட், கிரியேட் a cheerful சோஷியல் மீடியா அப்டேட் தட் ஸ்ப்ரெட் ஜாய்ஸ் ஃபார் ஹாலிடேன்னு கொடுத்துருக்கேன். இங்க வந்து கிறிஸ்மஸோ தீபாவளியோ நீங்க எந்த ஹாலிடேக்கு வந்து என்ன போஸ்ட் கிரியேட் பண்ண போறீங்க அதை கொடுத்துருங்க. அடுத்து வந்து மீம் போஸ்ட் கூட கிரியேட் பண்ணலாம். நான் வந்து ப்ராம்ப்ட் பண்றேன், கேன் யூ கம் அப் வித் ஹியூமரஸ் சோஷியல் மீடியா போஸ்ட் ஃபார் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் என்னன்னு கொடுத்து இந்த டாபிக்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். இன்னொன்னு இருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் போஸ்ட் கேப்ஷன் வந்து என்ன கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனா கேப்ஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் அண்ட் இன்ஸ்டாகிராம் கேப்ஷன் ஃபார் அ டாபிக், நீங்க என்ன டாபிக்ல போஸ்ட் போட போறீங்க அதை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் வித் அ ஹுக்
line that catch will readers attention, also include relevant and important hashtags. ஸோ இந்த ப்ராம்ப்ட் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் அதாச்சும் கேப்ஷனும் வந்துடும், பிளஸ் ஹேஷ்டாக்ஸ் என்னென்ன ரெலவெண்ட் அண்ட் என்ன இம்பார்ட்டன்ட் ஹேஷ்டாக்ஸ் அந்த டாபிக்ல இருக்க என்ன ரெலவெண்டான ஹேஷ்டாக்ஸோ வந்து அதுவும் சேர்ந்து வந்துடும். ஓகே. அண்ட் ChatGPT வந்து இன்னொரு விஷயத்துக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபீச்சர் கிடையாது, இப்பதான் இந்த ஃபீச்சர் எடுத்து வந்திருக்காங்க. என்னன்னா வந்து ரீபர்பஸிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரீபர்பஸிங் அப்படின்னா என்னன்னா வந்து இப்போ நீங்க வந்து நிறைய பிளாக்ல பார்த்துருப்பீங்க, வெப்சைட்ஸ் ஜஸ்ட் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் பிளாக்ஸ் நிறைய படிச்சிருப்பீங்க, யூடியூப் வீடியோஸ் தான் நிறைய பார்ப்பீங்க. ஓகே, இதுல இருக்க கண்டென்ட் நல்லா இருக்கே, இந்த கண்டென்ட்டை வந்து நான் என் சோஷியல் மீடியா போஸ்ட்ல வந்து ஜஸ்ட் ஒரு கரோசல் மாதிரி ஒரு ஸ்லைட்ல ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு கரோசல் மாதிரி எடுத்துன்னு வரலாமே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க அதுவும் பண்ண முடியும். எப்படின்னா ஜஸ்ட் இந்த ரீபர்பஸிங் கண்டென்ட் இந்த ப்ராம்ப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை காப்பி பண்ணிட்டு உங்க ChatGPT வந்துருங்க, பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஃபார்மேட்ல வேணும், எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கரோசல் வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கரோசல் ஆன டாபிக் என்ன டாபிக்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த வீடியோ வந்து ரீபர்பஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ எடுக்க போறேன் இதுல இருந்து. ஓகே, ஹெச்ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ரெஸ்யூம் ஃபார்மேட். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன், ஷேர் கொடுத்து இந்த லிங்க் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எடுத்துட்டு வந்து இந்த லிங்க் கிவ் லிங்க் ஹியர்னு பார்த்தீங்களா, இதை அப்படியே எடுத்துட்டு அங்கே லிங்கை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து டிசைன் கரோசல் ஆன் தி டாபிக் பண்ணி டாபிக் இந்த இடத்துல வந்து ரெஸ்யூம் ஃபார்மேட்னு நான் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து யூடியூப் வீடியோவா பிளாகான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க வந்து யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ப்ராம்ப்ட் பண்ண போறேன். இதை பாத்தீங்களா, அந்த இதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு they are giving an slide section there. ஓகே, ஸோ இதுமே வந்து பிளாக்ஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸை வந்து நீங்க ரீபர்பஸ் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆச்சு அந்த வீடியோல வந்து இருக்க பாயிண்ட்ஸை வந்து எனக்கு வந்து ஒரு கரோசல்ல வேணும், அதுக்கான டிசைனை கொடுனா ChatGPT is going to give that. கிளியர்? ஸோ இதுதான் வந்து ChatGPT சோஷியல் மீடியாக்கான நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ப்ராம்ப்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு நான் திரும்பவும் நான் அதை கொடுக்குறேன். நான் இந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாரும் அந்த பிபிடியில் இல்லைன்னு, சாரி டாக்குமெண்ட்ல இல்லைன்னு சொல்றீங்க, நான் திரும்ப நான் கொடுக்குறேன். மேபி உங்களுக்கு வரலன்னா ஜஸ்ட் செக் இட், வந்துருந்துச்சுன்னா ஓகே காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் வந்து நீங்க வந்து சோஷியல் மீடியா வந்து ChatGPT யூஸ் பண்ணி நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு கேலண்டர் ஒன்று கிரியேட் பண்ணிருப்பீங்க, கண்டென்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. அதுக்கு வந்து நீங்க டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ChatGPT மூலமா கண்டென்ட் எடுத்துட்டு அந்த கண்டென்ட்டை வந்து கேன்வால இன்க்ளூட் போட்டுட்டு டிசைன் பண்ணி ஒரு போஸ்ட் எடுத்துட்டு அதை வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு லிங்க்டின்ல வந்து நீங்க பேஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேலை எவ்வளவு டைம் மிச்சம் தெரியுமா? இது நிஜமாவே ஒரு டிசைன் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணும் போது ஒரு கரோசல் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஒரு 3 to 4 hours கிட்ட எடுக்கும் நீங்க டாபிக் ஒண்ணுன்னா யோசிச்சு நீங்க பண்ணும்போது. பட் இந்த வேலை நீங்க பண்ணும்போது இட் நியர்லி டேக்ஸ் 1 hour, மேக்ஸிமம் 1 hour, அதுக்கு மேல எடுக்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்குள்ள நீங்க கண்டென்ட் எல்லாமே நீங்க ரெடி பண்ண போறீங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த வேலை பண்ணும்போது உங்க ஒர்க்கை வந்து இன்னும் நீங்க ஃபாஸ்டரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபைன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கேலண்டர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, கண்டென்ட் எப்படி மேக் பண்ணணும் தெரிஞ்சு, டிசைன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு, அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி சப்போஸ் பண்ண போறீங்கன்னா அதுவும் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, எல்லாமே எனக்கு கண்டென்ட்டை நான் ரெடியா வச்சுனேன், நான் இப்போ எப்படி போய் போஸ்ட் பண்றது, ஸோ போஸ்டிங்கான கைட்லைன்ஸ் என்ன. ஸோ எங்களுக்கு வந்து நார்மலா இன்ஸ்டாகிராம்ல எப்படி போஸ்ட் பண்ணணும், லிங்க்டின்ல எப்படி போஸ்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். பட் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணா பெட்டரா ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இன்ஸ்டாகிராமோட SEO வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்க எதனா ஒரு போஸ்ட் போடுறீங்க, அந்த போஸ்ட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எதனா ஒரு இடத்துல வந்து உங்க போஸ்ட் வந்து காட்டணும். இதுதான் வந்து பப்ளிக் காலம். ஃபார் யூ அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ஆடியோ டேக்ஸ், பிளேசஸ். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபேஷன் பத்தி நான் தேடுறேன் அப்படின்னா நான் வந்து ஃபேஷன் சம்மந்தமா வந்து ஒரு ஒரு பேஜ் வச்சுட்டு இருக்கேன். அந்த பேஜ் இருக்க ஒரு போஸ்ட் வந்து முன்னாடி வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து SEO பண்ணணும், நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி போஸ்ட் போடணும். ஓகேங்களா? ஸோ என்னோட கோல் என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியால வந்து நான் என்னோட நிறைய பிராண்ட் அவேர்னஸ் எடுத்து வரணும் அப்படின்னா என்னோட கோல் என்னன்னா வந்து என்னோட போஸ்ட்டை வந்து இந்த எதுனா ஒரு பிளேஸ்ல வந்து வர வைக்கிறது. அதுதான் என்னோட கோல்.
ஸோ அதை நோக்கி தான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அதை நோக்கி ஒர்க் பண்ணும்போது இங்க வர வைக்கிறதுக்கான ரேங்கிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஹேஷ்டேக்ஸ் மூலமா தான் தேட முடியும். ஆனா இப்ப வந்து ஜஸ்ட் ஒரு வேர்ட் போட்டு கீவேர்ட்ஸ் மூலமா தேடலாம். அப்போ சர்ச் டெக்ஸ்ட் வந்து ஒரு ரேங்கிங் ஃபேக்டர். உங்க கேப்ஷன்ல நீங்க யூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் வந்து ஒரு ரேங்கிங் ஃபேக்டர். ஓகேங்களா? அடுத்து வந்து யூசர் ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள், ஓகே நான் வந்து டிசைன் சூப்பரா பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்து என்னோட இது கேப்ஷன்ல நான் கீவேர்ட்லாம் இன்க்ளூட் பண்ணி நான் போட்டுட்டேன், ஆனா ரீச்சே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அங்கதான் மெயின். உங்களோட டிசைன் வந்து யூசர் கூட கனெக்ட் ஆகணும், யூசர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அதுல ஏன் இந்த பாட் ஃபாலோவர் யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பெருசா ரீச் ஆக மாட்டேன்னா, ஏன்னா அதுல இருக்க பாட் ஃபாலோவர்ஸ் வந்து யாருமே வந்து அதுல இன்ட்ராக்ட் பண்ண போறது கிடையாது. இதுவே ஒரு ஒரிஜினல் பேஜ் இருந்துச்சு, அதுல வந்து ஒரிஜினல் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து பெருசா ரீச் ஆகும். கரெக்டா? ஏன்னா பாக்குற 10 பேர்ல வந்து 3 பேர் அதை லைக் போடுறாங்க, 4 பேர் லைக் போடுறாங்க, 2 பேர் ஷேர் பண்றாங்கன்னா என்கேஜ்மெண்ட் வந்து அதிகமாகுது அந்த போஸ்ட்டுக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு அல்கோரிதம்க்கு என்ன ட்ரிகர் ஆகும் அப்படின்னா, ஓகே இந்த போஸ்ட்டுக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் வருது, இதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க போஸ்ட் வந்து இன்னும் ரீச் பண்ண வைக்கும், ஆர்கானிக்கா ரீச் பண்ண வைக்கும். ஓகேங்களா? யூசர் ஆக்டிவிட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல் ஹியர். ஃபைன். அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா பாப்புலாரிட்டி சிக்னல்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காரு, ஒரு பெரிய செலிபிரிட்டி இருக்காரு, ஆர்எல்ஸ் வந்து ஒரு பெரிய வெல் நோன் ஃபேஸ் ஒருத்தங்க இருக்காங்க, வெல் நோன் பேஜ் ஒருத்தங்க, பிராண்ட் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க போடுற போஸ்ட் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அது வந்து ஈஸியா ட்ரெண்ட் ஆயிடும். அதனால தான் செலிபிரிட்டிஸோட போஸ்ட் வந்து நிறைய ஆர்கானிக் ரீச் எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேஸ் பண்ணி தான் வந்து இன்ஸ்டாகிராமோட ரேங்கிங் ஃபேக்டர் வந்து டிசைட் ஆகுது. ஸோ நீங்க வந்து இந்த பாப்புலாரிட்டி சிக்னல்ஸை வந்து நீங்க பேஸ் பண்ண முடியலன்னா கூட இந்த 2 விஷயத்த யூ ஷுட் டேக் கேர். யூசர் பிடிச்ச மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான எஸ்இஓ கீவேர்ட்ஸோ ஹேஷ்டேக்ஸோ எல்லாமே போட்டுட்டு யூ ஹேவ் டு மேக் தட். ஓகே, ஸோ அதுல இருக்க பெஸ்டான கைட்லைன்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமோட எஸ்இஓ கீவேர்ட்ஸை வந்து உங்க கேப்ஷன்ஸ்ல இன்க்ளூட் பண்ணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, போன கிளாஸ்ல வந்து நான் ஒரு டூல் ஒன்று சொல்லியிருப்பேன், இன்ஃபிளாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபிளாக்ட்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ஜென்ரேட்டர் டூல் ஒன்று சொல்லியிருப்பேன் இன்ஸ்டாகிராமுக்காக. அதுல வந்து நீங்க கீவேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா லிங்க்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்துருப்போம். அரல்ஸ் வந்து கூகுள்ல போயிட்டு INFLACT இன்ஃபிளாக்ட்னு கொடுங்க. எஸ்இஓ அதுல வந்து இன்ஸ்டாகிராமுக்காக நீங்க கீவேர்ட்ஸை நீங்க எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன ஹேஷ்டேக் எத்தனை, ஓகே அதுல ஹேஷ்டேக் நான் எடுத்துக்க முடியும், எத்தனை ஹேஷ்டேக்ஸ் நான் யூஸ் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் 5 மேக்ஸிமம் 10, இதுக்கு மேல வேணாம். சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க 3 வரைக்கும் யூஸ் பண்ணா போதும், இல்ல 30 ஹேஷ்டேக்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் மேஜரா என்ன சொல்றேன்னா, இது வந்து அவங்களோட தனிப்பட்ட யூசர் பெர்ஸ்பெக்டிவ். இது மோஸ்டா வந்து இன்ஸ்டாகிராம் என்ன கைட் பண்றாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 to 10, மோஸ்ட்லி 10 கீவேர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க, 10 ஹேஷ்டேக்ஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமோட அல்கோரிதம் வந்து சொல்றாங்க. அஃபிஷியலா வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, பட் மேபி இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸா அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால 5 to 10 ஹேஷ்டேக்ஸ் ஆச்சு உங்க கேப்ஷன்ல இருக்கமே பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரீல்ஸ் ஆர் ஸ்டோரிஸ்லாம் போடுறீங்கன்னா அப்படின்னா அங்க இருக்க ட்ரெண்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண கத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ட்ரெண்டிங் எலிமெண்ட்ஸ்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அது வந்து எப்படி ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, அங்க வந்து ஆட் யோர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணா அந்த இமேஜ் வந்து ஷோ அப் ஆகும், நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டோரி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டிங் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுமே வந்து போல் யூஸ் பண்றது, ஆர்எல்ஸ் வந்து இந்த ஆட் யோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்றது, ஸ்டோரிஸ்ல சொல்றேன். ரீல்ஸ்ல வந்து ட்ரெண்டிங்கான ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றது, ட்ரெண்டிங்கான மியூசிக் யூஸ் பண்றது, பாட்டு இப்போ என்ன பாட்டு இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு, இலுமினாட்டி சாங் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு, அந்த இலுமினாட்டி சாங் இப்போ யூஸ் பண்ணிட்டு அதுல சவுண்ட் கம்மி பண்ணிட்டு உங்க ரீல்ஸை நீங்க இது பண்ணலாம். மேபி அதுல ரேங்க் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அதுமாதிரி வந்து இந்த ட்ரெண்டிங்கான எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது யூ வில் ஹாவ் அ பெட்டர் ரீச் இன் ரீல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து யூஸ் பண்ண கத்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க போஸ்ட் நீங்க போடும்போது, நீங்க மொபைல்ல போடுறீங்களோ இல்லைன்னா லேப்டாப்ல போடுறீங்களோ, போஸ்ட் போடும்போது கீழே வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க சும்மா கூட ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஜஸ்ட் எதனா ஒரு போட்டோ அப்லோட் பண்ணிட்டு போஸ்ட்னு கொடுக்கும்போது கீழே அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்வான்ஸ் செட்டிங் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும்.
அந்த ஆல் டெக்ஸ்ட் வந்து நீங்க உங்க போஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு ப்ரௌசருக்கு வந்து நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் மூலியமா சொல்றது, மீடியா மூலியமா சொல்லாம டெக்ஸ்ட் மூலியமா சொல்றது. எக்ஸாம்பிள், இப்போ டாப் 5 டென்டல் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றேன். அது வந்து நான் என்னோட டிசைன்ல தான் நான் கொடுத்துருப்பேன், டிசைனுக்குள்ள தான் டாப் 5 டென்டல் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஆனா அதை வந்து ஒரு ப்ரௌசர் வந்து அதை எடுக்கும் போது அதுக்கு வந்து மீடியாவா தான் போகுமே தவிர்த்து நான் உள்ள போட்டிருக்க டெக்ஸ்ட் அதுக்கு போகாது. கரெக்டா? அப்போ அதோட ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது தான் இந்த ஆல் டெக்ஸ்ட். ஆல் டெக்ஸ்ட்ல வந்து நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா டாப் 5 டென்டல் டிப்ஸ்ன்னு நான் கொடுக்கணும். கிளியர்? நெக்ஸ்ட் வந்து ரைட்டான டைம்ல போஸ்ட் பண்றது. நீங்க இந்தியன் ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்க, உங்க கிளைண்ட் வந்து இந்தியன்ஸ் பேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 6 ஆர் 7 இந்த டைம்குள்ள போஸ்ட் பண்றது தான் எந்த சோசியல் மீடியா வந்தாலும் பெட்டர் டைம். லிங்க்டினா இருந்தா மட்டும் மார்னிங் 10 AM வந்து போஸ்ட் பண்ணுங்க. இது எங்கன்னா நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரா இருந்தா 6 to 7 PM இதுக்குள்ள போஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா 6க்குலாம் போஸ்ட் பண்ணாதீங்க, அப்பதான் நிறைய பேர் பண்ணுவாங்க. 6 to 7 PM எதனா ஒரு டைம்ல போஸ்ட் பண்ணுங்க. லிங்க்டினா இருந்தா மார்னிங் 10 to 12 எதனா ஒரு டைம்ல போஸ்ட் பண்ணுங்க. ஏன் லிங்க்டின்ல அப்படின்னா லிங்க்டின்ல வந்து ஒர்க் பர்பஸ்க்காக தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ ஒர்க் போயிட்டு தான் நிறைய பேர் லிங்க்டினே ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால லிங்க்டின்ல வந்து மார்னிங் போடுறது பெட்டர். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் கூட நீங்க எங்கேஜ் ஆகணும். எக்ஸாம்பிள், இப்போ உங்களை மாதிரி ஒரு கிரியேட்டர் இருக்காரு, உங்களை மாதிரி ஃப்ரீலான்சர் இருக்காரு. நேற்று வந்து ஃப்ரீலான்சர் பற்றிலாம் கேட்டிருந்தேன். இந்த நிர்மல் இருக்காரு சொன்னீங்க, சுதர்ஷன் பத்தி இருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களோட கண்டென்ட்ஸ் கூட எல்லாம் எங்கேஜ் பண்ணுங்க. நீங்க வந்து உங்களோட சேம் டைப் கண்டென்ட்ஸ் கூட எங்கேஜ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அல்கோரிதம் வந்து ஓகே இந்த பிசினஸ் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்ல தான் இருக்காங்க, இவங்களும் இந்த இன்ட்ரெஸ்ட்ல தான் போஸ்ட் பண்றாங்க, இவங்களும் இந்த குரூப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் குரூப் யூ வித் தட் கிரியேட்டர்ஸ். ஸோ அவங்க வீடியோஸை யார் பார்க்குறாங்களோ அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது உங்களோட போஸ்டும் மேபி அவங்களுக்கு சஜஸ்ட் ஆகலாம். ஓகே. ஸோ அதனால தான் வந்து சேம் அடுத்த பாயிண்ட் என்னன்னா உங்க நீஷ்ல வந்து கன்சிஸ்டண்டா இருங்க. எக்ஸாம்பிள், நீங்க டென்டல் தான் உங்களோட நீஷ், இல்லைன்னா ஒரு டைட்டனோட ஸ்மார்ட் வாட்ச் தான் உங்களோட நீஷ் அப்படின்னா அது பத்தி இருக்க அது சுத்தி இருக்க கண்டென்ட்ஸ் மட்டுமே போடுங்க. போட என்ன வேணா வந்து இன்ஸ்டாகிராமோட அல்கோரிதம்க்கு வந்து ஓகே நீங்க இதை தான் நீங்க வந்து செல் பண்ண ட்ரை பண்றீங்க, இதை தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அல்கோரிதம் வில் கெட் இட். நீங்க வந்து டிஃப்ரெண்டா ஒரு வாட்டியும் வந்து ஒரு போஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் இதுல இருக்கு அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி சொல்லவா? ஒரே ஒரு கீவேர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கீவேர்டு வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் அந்த கீவேர்டு வந்து கன்ஃபார்மா இன்க்ளூட் பண்றேங்க. அது வந்து உங்களோட பிரைமரி கீவேர்டா இருக்கணும். அதை வந்து நீங்க ஹேஷ்டேக்ல கூட போட்டுக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல வந்து கேப்ஷன்ல அதை எடுத்துன்னு வர மாதிரி பண்ணிடுங்க. ஸோ யூ வில் பி இன் யுவர் நீஷ். நீஷ்னா என்னன்னா இந்த டாபிக் படி தான் உங்க கண்டென்ட் இருக்குன்னு சொல்றது தான் அந்த நீஷ்னா அது. ஓகே. ஸோ லிங்க்டின்லயும் வந்து சேம் சிமிலரா இருக்குதான், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸா வரும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லிங்க்டின்ல இருக்க ரேங்கிங் ஃபேக்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ரேங்கிங் ஃபேக்டரோட இது சின்னதாக சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா லிங்க்டின்ல வந்து நம்மளோட ஆக்டிவிட்டி பொறுத்து தான் வந்து சஜஷன்ஸ் காமிக்கும். எக்ஸாம்பிள், ஓகே நான் ஒரு பர்சன் இருக்கேன், ஜஸ்ட் ஜெயராமன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் இருக்காரு. ஜெயராமனோட போஸ்ட் தான் வந்து நான் லைக் பண்றேன், கமெண்ட் பண்றேன், இல்லைன்னா ஜஸ்ட் என்ன ஒரு ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஜெயராமனோட போஸ்ட் காமிக்கும். இஃப் இஸ் விசிபிள், அதாச்சும் அவரோட ப்ரொஃபைல் விசிபிலிட்டி வந்து பப்ளிக்னு கொடுத்துருந்தாருன்னா நான் லைக் பண்றது, ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றது எல்லாமே என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து காமிக்கும். பிரசாந்த் கமெண்டட் ஆன் திஸ், பிரசாந்த் கமெண்டட் ஆன் ஜெயராமன்ஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ லிங்க்டின் மெம்பர்ஸ் ஆக்டிவிட்டி பொறுத்து ஒரு ரேங்கிங் ஃபேக்டர் இருக்கு லிங்க்டின்ல. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ப்ராமினன்ஸ். எக்ஸாம்பிள், எல்லாரும் வந்து ஒரே டாபிக் பத்தி பேசுறாங்க, ஒரு ஆல் ஐசர் ரஃபா அப்படின்னு சொல்லி டாபிக் ஆயிட்டு இருக்கு. அந்த விஷயம் பத்தி பேசும்போது நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்னதா இருந்தா அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அதுவும் ரேங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு ஃபேக்டர். சரிங்களா? இது வந்து ஒரு ரேங்கிங் ஃபேக்டர். இன்னொரு ரேங்கிங் ஃபேக்டர் என்னன்னா நம்ம நேற்று பண்ண இந்த ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன். இந்த ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் நீங்க பண்ணும்போது எக்ஸாம்பிள், நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரொஃபைலை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் தான் நீங்க பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க எதுனா ஒரு போஸ்ட் போடும் போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடுறவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் தேடுறவங்க அவங்களுக்கு வந்து உங்க ப்ரொஃபைல் காமிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஆர்எல்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க,
படிக்கணும் இல்லைன்னா வந்து நான் அதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து உங்களோட போஸ்ட் காத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர் ஆன் ஃபாலோவர்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ். முடிஞ்ச அளவுக்கு லிங்க்டின்ல கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ண பாருங்க. ஏன்னா வந்து அப்படி பில்ட் பண்ணும் போது என்ன ஆகுனா வந்து ஒரு 1000 பேர் வந்து உங்க கண்டென்ட்டை பாக்குறாங்க அப்படின்னா அது ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் வச்சு லைக் பண்ணுவாங்க. 50 மெம்பர்ஸ் லைக் பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு இருக்க ஃபாலோவர்ஸ்லாம் உங்க கண்டென்ட் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்படிதான் வந்து இந்த ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் வந்து லிங்க்டின்ல வந்து ட்ரிகர் ஆகுது. ஒண்ணு, நீங்க வந்து ஒரு நல்ல எங்கேஜ் ஆகிற பர்சனா இருக்காங்க, நிறைய பேருக்கு லைக் போடுறது கமெண்ட் பண்றதுன்னா உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் வரும். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் பற்றி நீங்க பேசுற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் உங்க ப்ரொஃபைல் வந்து நல்லா ஆப்டிமைஸ்டா அந்த நீஷ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா ஆப்டிமைஸ்டா வைக்கணும். ஆர்எல்ஸ் நீங்க வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் ஆர் கனெக்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே லிங்க்டினோட ரேங்கிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கும் லிங்க்டினுக்கும் நீங்க பண்ணக்கூடிய எஸ்இஓ அண்ட் போஸ்டிங் கைட். ஸோ இது வந்து பெருசா எந்த மாற்றமும் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல வந்து சின்ன டைமிங் சேஞ்சஸ் இருக்கும், இங்க வந்து கொஞ்சம் டைமிங் சேஞ்சஸ் வேற மாதிரி இருக்கும். இங்க வந்து கேப்ஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் அவங்கள வந்து எதனா ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூட மாதிரி நீங்க எதனா ஒரு வேர்ட் நீங்க மேக் பண்ணலாம். கமெண்ட் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கமெண்ட் எஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்ஷன்ல வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இட் கிவ்ஸ் மோர் என்கேஜ்மெண்ட். ஓகேங்களா. அண்ட் வந்து அங்க வந்து நிறைய நீங்க வந்து ஹேஷ்டேக்ஸ் பேஸ் பண்ணி போக வேண்டியிருக்கும். இங்க வந்து நிறைய கீவேர்ட்ஸை டார்கெட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ கைஸ் கமிங் டு எண்ட். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் எனக்கு தெரியல, நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நீங்க நிறைய விஷயம் கத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி பார்க்கணும். நேற்று வந்து நிறைய பேர் சப்மிட் பண்ணுவீங்க. ஆக்சுவலி தட் அசைன்மெண்ட் சூப்பர். ஸோ இன்னைக்கும் வந்து சப்மிட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து உங்களோட டாஸ்க் என்ன, உங்களோட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கேன்வா டிசைன் மேக் பண்ண போறீங்க. நான் இப்பவும் சொல்றேன், ஜஸ்ட் ட்ரை இட் அவுட் கைஸ். இப்போ உங்ககிட்ட லேப்டாப் இருக்கும், ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் டைம் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். நான் வந்து இப்போ என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, ஒன்று ஒரு ப்ரொமோஷனல் போஸ்ட் வந்து பண்ணணும். 20% சம்மர் ஆஃபர் ஆன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீசஸ். அதாச்சும் நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ண போறீங்கன்னா நீங்க இதை எடுத்து பண்ணலாம். 20% சம்மர் ஆஃபர் ஆன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீசஸ். எதை ஹைலைட் பண்ணும் அப்படின்னா, கான்டாக்ட் ஃபார் ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்து ஹைலைட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ப்ளீஸ் ஓகே நீ அதை பண்ண முடியும், நீங்க அதை பண்ண முடியல அப்படின்னா ஒரு கரோசல் போஸ்ட் வந்து மேக் பண்ணுங்க. கரோசல் போஸ்ட்னா ஒரு 5-6 ஸ்லைட்ஸ் இருக்கணும். அதுக்கு வந்து டாப் 5 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் இன் பிஸ்னஸ். இந்த டாபிக் பற்றி நீங்க சாட்ஜிபிட்டில போட்டா உங்களுக்கு கண்டென்ட்ஸ் வரும். அந்த கண்டென்ட்ஸ் எடுத்து கேன்வால போட்டு ஒரு டிசைன் மேக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டா இருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.